திருச்சிற்றம்பலம். தேவாரம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணேறும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காணப் பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. சிற்றம்பலம். தராபடிங்கோ. சிவலிங்க இயல். சிவலிங்க இயல். ஆன்மக்களாலே பூசித்து வழிபடப்படும் சதாசிவ வடிவம் இது. பீடம் லிங்கமாகிய சாதாக்கிய வடிவமாம். பீடம் சிவசக்தி, லிங்கம் சிவம். அப்ப அதாவது ஆன்மாக்களாலே பூசித்து வழிபடப்படும் சதாசிவ வடிவம் இதா. பீடமும் லிங்கமும் ஆகிய கண்ம சதாக்கிய வடிவம். அப்ப அந்த கண்ம சதாக்கிய வடிவத்தை தான் நாங்கள் கும்பிடணும் ஆன்மாக்கள். பீடம் சிவசக்தி, இலிங்கம் சிவம். இலிங்கம் என்பதற்கு பொருள் என்ன? இதற்கு குறி என்று பொருள். முகம், கைகால் போன்ற அவயவங்கள் இல்லாமல் இறைவனை குறிப்பாக உணர்த்துவதால் இத்திருமேனிக்கு இலிங்கம் என பெயர். இலிங்கம் எவ்வாறு தோன்றியது? பிரமனும் திருமாலும் தம்முடைய பெரியார் என சச்சர விட அவர்கள் முன் சேர்மான் சோதி வடிவாக தோன்றினர். அவ்விருவரும் அச்சோதியின் முதலும் முடிவும் காண வருந்த அச்சோதி வழிபாட்டிற்கு ஏற்ற சிவலிங்கமாக திடமானது. அச்சிவலிங்கத்தை வழிபட்டு அவர்கள் பேறு பெற்றனர். தன்னிலையில் அருவமான பரமசிவம் உயிர்களுக்கு இறங்கி தன் கருணையால் உருவ திருமேனி கொண்டதே ஸ்வலிங்க திருமேனி என்பதை குறித்து. அருவுருவ திருமேனி. சிவபெருமானை ஆன்மாக்கள் வழிபடும் இடங்கள் இவை. சிவபெருமான் புறத்தே சிவலிங்கம் முதலிய திருமேனிகளும் குருவும் சங்கமமும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிரிடமாக கொண்டு நின்றும் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை கொண்டருளுவர். ஆதலால் ஆன்மாக்கள் அவரை வழிபடும் இடங்கள் இவைகளேயாகும். சிவத்திற்கு பேராகிய லிங்கம் என்னும் பதம் உபசாரத்தால் அச்சிவம் விளங்கப் பெறும் ஆதாரமாகிய சைல முதலியவற்றிற்கு வழங்கும். சேருமான் இவ்விடங்களில் நிற்பர் என்றது அவர் எங்கும் வியாபகர் என்றதனோடு மாறுபடும் அன்றோ? மாறுபடாது. சேருமான் எங்கும் வியாகமாய் நிற்பினும் இவ்விடங்களில் மாத்திரமே தயிரில் நெய் போல விளங்கி நிற்பர். மற்ற இடங்களில் எல்லாம் பாலில் நெய் போல வெளிப்படாது. அப்ப தயிரில் நெய் என்றா உடனே குயிக்கா தெரிவார். பாலின நெய் என்றா தெரியாது, கஷ்டம். அது கஷ்டம். அப்ப அதாவது அதைத்தான் இங்க சொல்லப்படுது. சிவலிங்க ராணியகா. சிவலிங்கம் எத்தனை வகைப்படும்? பரார்த்தலிங்கம், இட்டலிங்கம் என இரு வகைப்படும். பரார்த்த லிங்கமாவது யாது? சிவபெருமான் சங்கார காலம் வரையில் சாநித்தியராய் இருந்து ஆன்மாவுக்கு அனுக்கிரகிக்கும் போது லிங்கமாகும். அது தாவர லிங்கம் எனவும் பெயர் பெறும். சாநித்தியம் என்றா அண்மை, அடுத்தல், வெளிப்படுதல், தாவரம் என்னும் ஸ்திரம் என்னும் நிலையில் பொருள் எனும் பொருந்தும். பரார்த்த லிங்கம் எத்தனை வைப்படும்? நானும் நீங்களும் நான் தான். சியம்புலிங்கம், காணலிங்கம், தைவிகலிங்கம், ஆருடலிங்கம், மானுடலிங்கம் என 5 வகைப்படும். இவைகளிலே சுயம்புலிங்கம் தானே தோன்றியது. காணலிங்கம் விநாயகர், சுப்பிரமணியர் முதலிய கணர்களாலே தாபிக்கப்பட்டது. தைவிதலிங்கம் விட்டுனு முதலிய தேவர்களாலே தாபிக்கப்பட்டது. ஆருடலிங்கம் இருடிகளால் தாபிக்கப்பட்டது. இருடிகள் என்றார்? சப்த ரிஷிகள், 7 ரிஷிகள், அசுரர், ராக்கதர் முதலாயினரால் தாபிக்கப்பட்டதும் அது மானுட லிங்கம் மனிதரால் தாபிக்கப்பட்டது. ஆனால் தரிசனத்தினால் உண்டாகும் பலன் சமமாயிருக்குமோ? ஒன்றுக்கொண்டு அதிகமாயிருக்கும். மனிதரால் ஸ்தாபிக்கப்படும் சிவலிங்கத்தை மற்ற சிவலிங்கங்களுடன்
சேர்த்து சொல்லியிருப்பதனால் அவர்களை சாமானியமாக நினைக்கப்படாது. சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் முதலானோர் சிவநேசமும் ராஜநீதி முதலான தருமமும் விசேஷமாயிருத்தலினால் இவர்களுக்கு பரமசிவனுடைய திருவருள் பூரணமாக கிடைத்திருந்தது. இவர்களுக்கும் சாப அனுக்கிரகம் உண்டு. மற்ற மனிதர்களால் ஸ்தாபிக்கப்படாதோ சிவ தரிசனத்திற்கு சமீபத்தில் ஆலயம் இல்லாத கிராமங்களில் இருந்தால் சிவ பிரதிஷ்டை செய்ய வேண்டியதுதான். கிளமாக ஆலயங்களுக்கு ஆனால் அதை தள்ளி புதிதாக பிரதிஷ்டை செய்விக்கலாகாது. நூதனமாக ஆலயமேற்படுத்தி சிவலிங்கம் ஸ்தாபிப்பவர்கள் பக்தியில் ஒரு லிங்கம் பூசை இல்லாமல் இருந்தால், பக்கத்தில் ஒரு லிங்கம் பூசிக்கப்படாமல் இருந்தால் அதை கொண்டு வந்து ஸ்தாபிக்கலாம். கிரியாலிங்கமாயிருந்தால் ஸ்தாபிக்கலாகாது. சுயம்பு லிங்கமாக இருந்தால் கொண்டு வந்து ஸ்தாபிக்கலாம். சுயம்பு லிங்கம் பூமியில் தானே உண்டானதாயிருந்தால் அதை எப்படி கொண்டு வரலாம்? இவ்விடத்தில் சுயம்பு லிங்கம் என்றது கிரியாலிங்கம் செய்யப்படாமல் உண்டாயிருக்கும். அது நர்மதா லிங்கம் என்றும் பானலிங்கம் என்றும் சொல்லப்படும். திருக்கோயிலுள் இருக்கும் சிவலிங்கம் முதலிய திருமேனிகள் எல்லோராலும் வழிபடற்பாலனவா. ஆம், சரியையோ ஞானம் என்னும் 4 மார்க்கத்தாரும் வழிபடற்பாலனவே ஆகும். ஆயினும் அவ்வழிபாடு அவரவர் கருத்து வகையால் வேறுபடும். எனவே அவருக்கு சிவபெருமான் அருள் செய்யும் முறைமையும் வேறுபடும். சிவலிங்கம் முதலிய திருமேனிகளை சரியாளர்கள் எக்கருத்து பற்றி வழிபடுவார்கள். அவர்களுக்கு சிவபெருமான் எப்படி நின்று அருள் புரிவார். சரியாளர்கள் பகுத்தறிதல் இல்லாது சிவலிங்கம் முதலிய திருமேனியே சிவமெனக் கண்டு வழிபடுவார்கள். அவருக்கு சிவபெருமான் அங்கே வெளிப்படாது நின்று அருள் செய்வார். கிரியாளர்கள் எக்கருத்து பற்றி வழிபடுவார்கள். அவர்களுக்கு சிவபெருமான் எப்படி நின்று அருள் செய்வார்? கிரியாளர்கள் அருவப்பொருளாகிய சிவபிரான் ஈசானம் முதலிய மந்திரங்களினாலே சிவலிங்கம் முதலிய திருவுரு கொண்டார் என்று தெளிந்து மந்திர நியாசத்தினால் வழிபடுவார். அவர்களுக்கு சிவபெருமான் கடைந்த பொழுது தோன்றும் அக்கினி போல மந்திரங்களினாலும் அவ்வவர் விரும்பிய வடிவமாய் அவ்வவ திருமேனிகளில் அவ்வப்பொழுது தோன்றி நின்று அருள் செய்வார். யோகிகள் எக்கருத்து பற்றி வழிபடுவார்கள். யோகிகள் தம் இருதயமெங்கும் இருக்கும் சிவபெருமான் இந்த திருமேனியாலும் இருந்து பூசை கொண்டருளுவார் என்று சொல்லிந்து சாத்திய மந்திரங்களினால் வழிபடுவார்கள். அவருக்கு சிவபெருமான் கறந்த பொழுது தோன்றும் பால் போல மந்திரங்களால் அவரவர் விரும்பிய வடிவாய் திருமேனிகளில் அவ்வப்பொழுது தோன்று நின்று அருள் செய்வார். யோகிகளுக்கு தான் இவைக்கு மறைஞ்சு நின்று சரியாக்களுக்கு மறைஞ்சு நின்று செய்வார். கிரியாக்களுக்கும் அப்படித்தான். யோகிகளுக்கு தான் இதுல உருவத்துல காய்ந்துவார். ஞானிகளுக்கு வாசிக்கும். ஞானிகள் கருத்து பற்றி வழிபடுவார்கள். ஞானிகள் கருத்து பற்றி வழிபடுவார். அவர்களுக்கு சிவபெருமான் எப்படி நின்று அருள் செய்வார். ஞானிகள் மேலே சொல்லப்பட்ட முற்றத்தாரும் போல அவையார் சரிய கிரிய ஜோகம் அவைய விட்டுட்டு இப்ப ஞானிகளுக்கு மேற்சொல்ல முத்திரத்தார் மண்டார சரிகையாளர் கிரியாளர் ஓரிடமாக குறியாது இனிவாசி அன்பு மாத்திரத்தால் அங்கே வழிபடுவார்கள். அவர்களுக்கு சிவபெருமான் கன்றை நினைந்த தலையீட்டு பசுவின் முளைப்பால போல கருணை மீறியால் அவ்வன்பே தாமாகி எப்பொழுதும் வெளிப்பட்டு நின்று அங்கே வருவார். கன்றை நினைந்த தலை கன்று நினைத்த உடனே தாய் பசு பால் கொடுக்கும். அது மாதிரி உடனே கொடுப்பார் ஞானிகளுக்கு உடனே காட்சி கொடுப்பார்.
ம். விட்டலிங்கமாவது யாது? ஆசாரியர் விசேட தீக்க செய்து சீடனை பார்த்து நீ உள்ள அளவும் கைவிடாது இவரை நாள்தோறும் பூசி என்று அனுமதி செய்து அடியேன் இவ்வுடல் உள்ளவரையும் சிவபூசை செய்தன்றி ஒன்றும் உட்கொள்ளே என்று ஆணை செய்வித்து கொண்டு கொடுக்க அவன் வாங்கி பூசிக்கும் லிங்கமாம் இது ஆண்மார்த்த லிங்கம் எனவும் சலலிங்கம் என பெயர் பெறும். வாசிங்கோரா. சனக இட்டலிங்கம் லிங்கம் இட்டலிங்கம் எத்தனை வகைப்படும்? வானலிங்கம், படியலிங்கம், ரத்தினலிங்கம், சைலலிங்கம், சனிகலிங்கம் என பல வகைப்படும். எல்லாத்துலயும் படிச்சிட்டோம். சிவமகாபுராணம், இந்த 18 புராணம் எல்லாத்துலயும் இந்த லிங்கங்களை பெரிய நிறைய படிச்சோண்டு வாரோம். சனிங்க லிங்கமாவது சனிக லிங்கமாவது யாது? பூசித்தவுடன் விடப்படும் அத பூசித்த உடனே கைவிட்டு நானுங்க மண்ணில அப்படி செய்யறதும். சனிகலிங்கம் எத்தனை வைப்படும்? கொஞ்சம் பாருங்க. மண், அரிசி, அன்னம், ஆற்று மணல், கோமயம், வெண்ணெய், உருத்திராக்கம், சந்தனம், கூர்ச்சம், பூமாலை, சர்க்கரை, மா என பன்னீர் அதுகள்ல செய்யற லிங்கம் தான் இந்த சனிகலிங்கம். சிவபூசை எழுந்தருள பண்ணி கொண்டவர் பூசை பண்ணுவது புசிக்கின் என்ன? பூசை பண்ணுவது புசிப்பது பூசை பண்ணாது பூசை பண்ணாது புசிப்பது பெருங்கொடும் பாவம். அப்படி புசிக்கும் அன்னம் புழுவுக்கும் புணத்திற்கும் மலத்திற்கும் சமம். அப்படி புசித்தவனை காண்டலோ பாவம். ஆதலால் ஓராவிடத்து பூசை பண்ணாது புசித்தவர் ஆச்சாரியாரை அடைந்து அதற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளல் வேண்டும். பூசை பண்ணாது சாப்பிட்டா அது என்ன புழுவுக்கும் பிணத்துக்கும் மலத்துக்கும் சமமா? வியாதியினாலே தம் கை கால்கள் தம்பசமாகாது இருப்பின் யாது செய்தல் வேண்டும். திருப்பி வாசிங்க. அப்பதான் கேள்வி விளங்கும். வியாதியினாலே தம் கை கால்கள் தம் வசமாகாதிருப்பின் யாது செய்தல் வேண்டும். தம்முடைய ஆசாரியை கொண்டாயினும் தம்மோடு ஒருத்தவரை கொண்டாயினும் தம் பூசையை செய்வித்து தாம் அந்தரியாக செய்தன அவையை கொண்டு செய்விக்கும். சிவபூசை எழுந்தருள பண்ணி கொண்ட பெண்கள் பூப்பு வந்த போது யாது செய்தல் வேண்டும். 3 நாளும் பிறர் தண்ணீர் தர குளித்து விட்டு அந்தரியாகம் செய்தல் வேண்டும். 4ஆம் நாள் குளித்து விட்டு ஆணைந்தேனும் பாலேனும் உட்கண்டு அந்த ஆணைந்தேனும் அந்த பஞ்சகவியம் ஆணைந்தேனும் பாலேனும் உட்கண்டு மீண்டும் குளித்து விட்டு சிவபூசை செய்தல் வேண்டும். 3 நாளும் அந்தர்யாகம் செய்யாதொடியின் அக்குற்றம் போம்படி அகோரத்தை 1000 முறை செபித்தல் வேண்டும். அகோரமண்டா நாங்கள் சொல்ற அந்த இந்த முகங்கள மந்திரம் இருக்குது. அகோர பெண்கள் தாம் பிரசிவித்த சூதகம் தமக்குரியார் இறந்த ஆசௌசம் வியாதி இவைகளின் யாது செய்தல் வேண்டும். இவைகள் தம்மோடு ஒத்தவரை கொண்டு பூசை செய்வித்தல் வேண்டும். இவைகள் பேரிந்தன. பெண்கள் தாம் பிரசவித்த சூதகம் தமக்குரியார் இறந்த ஆசௌகம் வியாதி இவைகள் பேரின் யாது செய்தல் வேண்டும். தீக்கியால் தம்மோடு ஒத்தவரை கொண்டு பூசை செய்வித்தல் வேண்டும். அசௌசம் வியாதி முதலியவை வந்தபோது பிறரை கொண்டு பூசை செய்வித்தவர் யாவரும் அசௌய முதலியவை நீங்கியவன் யாது செய்தல் வேண்டும். பிராயச்சித்தத்தின் பொருட்டு அகோரத்தை இந்த அகோர மந்திரம் தெரியும் தானே. இந்த சிவபெருமான் 5 முகங்கள் இருக்கல்லோ, ஈசானம், தற்புருடம், அகோரம். அதைத்தான் அங்க முதலும் சொன்னது. பிராயச்சித்தத்தின் பொருட்டு அகோரத்தை 300 உரு செபித்து தாம் பூசை செய்தல் வேண்டும். சிவலிங்கம் அடுத்தது பிராணியர். சிவலிங்கம் காணாவிடத்து யாது செய்தல் வேண்டும். அந்தரிகையாக பூசை செய்து பால் பழம் முதலிவிட்ட உண்டு 40 நாள் இருத்தல் வேண்டும். அவ்விலிங்கம் வாராதொழியின் வேறொரு லிங்கத்தை ஆசாரியார் பிரதிஷ்டை செய்து கை கொண்டு பூசை செய்தல் வேண்டும். அதன் பின் வந்த
வந்ததாயின் அவ்விலிங்கத்தையும் விடாது பூசை செய்ய வேண்டும். சிவலிங்க பெருமானுக்கு விசேட பூசை செய்வதற்காக காலங்கள் இவை. செய்யத்தக்க காலங்கள் இவை. திருவைந்தெழுத்து இயலிலே செய்யப்பட்டவை முதலிய சொல்லப்பட்டவை முதலிய புண்ணிய காலங்களும் நான் விலகுறேன் கமலா. இன்னும் மார்கழி மாசம் இன்னும் மார்கழி மாசம் முழுவதும் நாள்தோறும் நித்திய பூஜையே அன்றி அதற்கு முன் உசத்காலம் அதாவது விடியற்காலை பூசையும் பண்ணல் வேண்டும். சிவராத்திரி தினத்திலே பகலில் நித்திய பூசையை அன்றி ராத்திரியில் 4 யாம பூசையும் பண்ண வேண்டும். சென்மத்திரியங்கள் பிறந்த நட்சத்திரமும் அதற்கு 10ஆம் நட்சத்திரம் அதான் சென்மண்டா ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்வீனா அது நான் என்னடா அனுவல் நிறைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். நானா இத்தனை முயற்சி செய்து சிவலிங்க வழிபாடையும் செய்ய வேண்டும். இந்த உடல் எடுத்ததின் பயனே முற்றிலும் இன்பமயமான சேருமானை வணங்கி அவர் திருவருளால் கிடைக்கும் முடிவே இல்லாத அளவில்லாத இன்பத்தை அடைவதுதான். அதனால் சிவ வழிபாடு செய்யாமல் இருப்பது உடலை வீணை வளர்த்து காக்கைக்கும் மண்ணிற்கும் பலியாக்குவதற்கே ஆகும். கல்வி கற்றவர் அக்கல்வியை தொழிற்படுத்தாது தொழில் செய்யின் கட்டுப்பாடுகள் உண்டேன வீணே இருப்பாராயின் அவர் எத்தகு மூடரோ அவர் போன்றவரே சிவ வழிபாடு செய்யாதவர். சிவபூசை செய்யத்தக்க மூர்த்தங்கள் இவை. மானதம், மண்டலம், பலகையிலும் படத்திலும் சுவரிலும் ஒழுகிய சித்திரங்கள், விக்கிரக சொரூபங்கள், படிமலிங்கம், பானலிங்கம், சனிகலிங்கம் இவை முதலியவும் பூசிக்கத்தக்க மூர்த்தங்களாகும். மானத பூசையாவது என்ன? மனதினாலே அபிஷேகம் முதலிய பூசையை பாவனையாக செய்தல். மண்டல பூசையாவது என்ன? மண்டலேசுரத்தை பூசித்தலாம். சனிகலிங்க பூசையாவது என்ன? பார்த்திபலிங்க பூசையாம். மேற்கூறிய பூசைகளில் சிறந்தது எது? படிகலிங்க பூசையும் பானலிங்க பூசையும் சிறந்தது. பானலிங்கங்கள் என்பவை யாவை? பாணன் என்னும் ஒரு அன்பனாலே பூசிக்கப்பட்டவையாமோ அதுதான் பானலிங்கம். ஓகே. இவ்விலிங்கங்கள் இவ்லிங்கங்கள் எவ்விடத்தில் இருக்கின்றன? நர்மதை என்னும் நதியில் இருக்கின்றன. முந்தி படிச்ச நாங்கள். இந்த பூசையால் அடையும் பலன் என்ன? சோடச தான பலனும் 21 யாக பலனும் மகா பாதக விமோசனமும் ஸ்தலங்கள் தோறும் சென்று தரிசிக்கும் பலனும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்கும். சோடச தானம் என்பன இவை: அன்னதானம், வஸ்திரதானம், கன்னிகாதானம், பூதானம், ரணியதானம், கோதானம், உபயமுகிதானம், மகிஷாதானம், அஸ்வதானம், சுவேதாஸ்வதானம், காலதானம், காலமுகிதானம், மகமேருதானம், கற்பக விருட்ச தானம், வித்யாதானம், மகாதானம் என்னும் 16 ஆகும். யாகம் 21வது யாது? அக்னிடோமம், அத்தியக்கினிடோமம், உத்தியம், சோடசம், வாசபேயம், அத்திசாத்திரம், அப்தோரியாமம், அக்னியாதேயம், அக்னி தோத்திரம், தரிசு பூரணமாசம், சாதுர்மாசியம், நிரூடப சுபந்தம், ஆக்கிரகணம், சௌத்திராமி, அட்டகை, பார்வணம், சிரார்த்தம், சிரவேணி, ஆக்கிரகாயணி, சைத்திரி, ஆசுவசு என்னும் 21ஆம். மகா பாதகங்கள் என்பன இவை:
கொலை, களவு, பொய், கள்ளறுத்தல், குரு நிந்தை என்னும் 5 இந்த பாதங்களால் நரக வேதனை உண்டாகும். புறர் மாதரை இச்சித்தல், பிறர் செய்வதைக் கண்டு பொறாமை கொள்ளுதல், அப்பொருட்களை அபகரிக்க எண்ணுதல், கோபம், கொடுஞ்சொல், மூர்க்கம், வஞ்சம், ஒருவர் தனக்கு செய்த உபகாரத்தை மறத்தல், சிநேகத்தை பிரிதல், சிநேகத்தை பறித்தல், இரக்கமில்லாமை இவைகளாலும் நரக வேதனை உண்டாகும். இன்னும் என்ன நடக்குது? இதுக்கு போனாதான் அது எல்லாம் வருது, மற்றது வராதான். வழிபடும் முறை, திருவிழா தத்துவங்கள், தலவியல், வேதாவியல், கணக்க கிடக்கு. ஆசாரவியலை படிச்சுட்டு நிப்பாட்டுவோம். படிப்போம் என்ன மிச்சத்தை. ஆசாரியர் யாவர்? பெத்தான்மாக்களாகிய நாம் இருவினை ஒப்பும் அலவரியாக பெற்று தான் என்னும் போதன் நீங்கி தன் சொரூபம் பரமேஸ்வரன் அடியார்களுக்கு அடிமைத்திறம் பூண்டு மகிழ்வதே என்று அறிந்து பிறவிப்பிடி தீர்ந்து அஞ்ஞான நீங்க ஞானமாகிய விளக்கினை கொண்டு அருப்பெருஞ்சோதி எம்மையன் நம்மிருதயமாகிய புண்டரீக வீட்டினுள் ஆனந்த தாண்டவம் புரிந்தருளும் முறைமையை காட்டி அவ்வாறாடு நம் பேரருளாளன் ஸ்ரீ குஞ்சித பாதத்தின் கண்ணே நம் ஆன்மாக்களொடுங்கி சதாசிவ அனுபவத்தை அனுபவிக்க செய்யும் பரம கருணாசாலியராம். வாசி. அவர் எப்படிப்பட்டவர்? ஆன்மா கோடிகளிலும் ஈஸ்வரனிலும் மதிகளினும் கொள்ளல் வேண்டும். ஆசாரியன் ஈஸ்வர ரூபமானாலும் அயப்பிண்டத்திற்கு அக்கினி சம்பந்தத்தாலே அக்கினியை விட உஷ்ணாதிக்கம் அந்த வியப்பிண்டத்தில் விளங்குவது போலும் கதிரவன் வெப்பத்திலும் அவன் கிரணங்கள் காய்ந்த மணலில் வெப்பம் அதிகமாயிருத்தல் போலும் சிவபெருமானாலும் சிவபெருமானிலும் அதிட்டிக்கப்பட்ட ஆசாரியன் அதிகன். இதனால் நம்போலிகளுக்கு காரிய சித்தியும் அதிகம். கேவல பகவத் சொரூபனாம் போது சுவாதந்தரிய பிரகாசமாகின்றான். அதிட்டிக்கும் அளவிலே அடியார்கள் எளிய வரும் சுலபமாகின்றான். ஆசாரிய விஷயத்தில் சர்வ சித்திகளும் திண்ணமாகையால் ஆசாரியன் பகவத் சொரூபத்திலும் அதிகம் என்பது இரகசிய போதமாக உள்ளது. ஆசாரியன் ஈஸ்வர ரூபியாவது அப்படி ஆன்மகோடிகள் அனைத்தையும் அறிவித்தலன்றி அறியாவுளங்கள் என்றமையினாலே ஏனையோருக்கு அறிவிக்கும் சக்தி இல்லாமை தானே போதரும். அவ்வாறு அறிவிக்கும் சிற்றம்பலவன் சிற்சபேசன் என்னும் சப்தவாச்சியனாகிய அம்பலவாணர் ஒருவரே ஆதலால் அம்மூர்த்தியே தனது காலகண்டம் திரிநேத்திர முதலியவற்றை மறைத்து மானை காட்டி மானை பிடிக்கும் வழக்கம் போல் மானுட சட்ட சாந்தி அறிவிக்கப்படும் சித்தாகிய ஆன்மா தன்னையும் தலைவனையும் உணருமாறு அருட்கோலங்கொண்டு எழுந்தருளிய அவதாரம் குருமூர்த்தமாதலால் அவர் ஈஸ்வர ரூபியே ஆகும். ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய நான் பார்க்கிறேன். ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய இலக்கணங்கள் என்ன? சிவபெருமானுடைய அதிசய பிரபாவங்களை ஆன்மகோடிகளுக்கு அற்புத வாயிலாய் நடத்தி காட்டலும் தான் வேறொரு ஆசாரியனை அபேஷியாதிருத்தலுமா இன்றேல் முக்காலத்தும் ஆசாரியன் ஆகான். அவ்வாசாரியான் எவ்வாறு ஆன்மகோடிகளை ரட்சிக்கின்றான்? சமதமாதி ஆன்ம
குணங்களுண்டான பின்னும் தானுடைமை அவனுடையவன் உடைமை உடையவளிட்ட வழக்காயிருக்கும் என்ற சொரூப ஞானம் உண்டாய் சொத்தினுடைய லாப நஷ்டம் சொத்துக்காரனுக்கு என்னும் மகா விசுவாசம் உண்டான பின்னும் ரட்சிக்கிறவன் ஈஸ்வரன். இவ்விதமான சேதன கிருத்தியத்தை பேராது தன்னுடைய நிர்கேதுகமான அபிமானத்தினாலேயே மருந்து அருந்தாக சிசுவுக்கு சங்கிலியிட்டு வார்க்கும் தாய் போல ரட்சிப்பவன் ஆசாரியன். ஆசாரியன் ஆன்மகோடிகளின் அஞ்ஞானத்தை எவ்வாறு அகழ்விப்பான்? ஆசாரியன் உபகாரஹாசரிசனாம் போது தீட்சா கிரமத்தினால் தத்துவ நியதி செய்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உபதேசித்து பதி பசு பாச பதார்த்த திரய ஞானத்தையும் ஆன்மஸ்வரூபம் பிரமஸ்வரூபம் பிரமத்தை அடையும் உபாயத்தின் சொரூபம் பிரமத்தை அடைய விட்டாதபடி செய்யும் திரோதையின் சொரூபம் ஆன்மாக்களை அடையும் புருஷாத்திரத்தின் சொரூபம் ஆகிய அர்த்த பஞ்சக ஞானத்தை உண்டாக்கி ஈஸ்வரனே உபயமென்று காட்டி அகழ்விப்பன். அவன் உத்தராகாசாரியனாம் போது தன்னுடைய விசேஷ அபிமானத்தாலே அவனுக்கு சொரூப யதாத்மய ஞானத்தை விளங்கச் செய்து தானே உபேயமாகின்றான். தீட்சையாவது என்ன? பாசத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் என்பது பொருள். தீட்சை எத்தனைப்படும்? சஸ்திசை, ஸ்பரிசை, வாசகா தீட்சை, மானச தீட்சை, சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை என 6 வகையாகும். மேற்கூறிய 6 வகை தீட்சைகளையும் விளக்குக. அத்துவா மார்க்கம் குறியாது குறித்து சுருக்கி பாசங்களெல பார்த்தல் சஷ்தீட்சையாம். அப்படி குறித்து சிவ அர்த்தம் வைத்தல் ஸ்பரிச தீட்சையாம். 11 மந்திரத்தோடு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உபதேசித்தல் வாசக தீட்சையாம். யோக மார்க்கத்தால் சீவனது இருதயம் பிரவேசித்து சிந்தித்தல் மான தீட்சையாம். ஆகம பொருளை சுருக்கி உபதேசித்தல் சாஸ்திர தீட்சையாம். யோக மார்க்கத்தால் சிஷ நிருதயம் பிரவேசித்து நட்சத்திரம் போல் இருக்கின்ற சிவனை விட்டு பாசம் நீங்க பார்த்து துவாத சாந்தத்தில் சிவனிடத்தில் யோசித்தல் யோக தீட்சையா. இத்தீட்சைகளில் பேதம் உண்டோ? நிர்பிஷம் சபீசம் என 2 வகைத்தான். இவை முறையே எவ்வொருக்கு அருகமாம். பாலர் சத்தினிபாத லட்சணம் காண்பிவிக்கும் சாமர்த்தியமுடையராய ஆசார மனுஷிக்கும் சாமர்த்தியமிலராய் நிரம்ப ஓதி உணராதவர்களாய் 16 வயதுக்குட்பட்டவர்களாய் அனுஷ்டானத்தில் அசக்தராய் உள்ளவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டோர் சத்தினிபாதத்து மகளிர்கள் யோக வாஞ்ச உள்ளவர்கள் வியாதியாளர்கள் இவர்களுக்கு செய்யும் தீட்சை நிர்பிஷமா. ஓதி உணர்ந்து ஒழுக்கம் குறைவுபடாதிருக்கும் உத்தமர்களுக்கு செய்வது சபீச தீட்சையா. தீட்சையில் பேதம் உண்டோ? வசிக்க போறீரா? மியூட்ல இருக்கிறீர். தீட்சையில் பேதம் உண்டோ? சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை என 3 வகை. அவைகளில் சமய தீட்சை எவ்வகைப்பட்டவர்களுக்கும் செய்யப்படுவது. மற்ற 2 வகை தீட்சைகளும் சீஷனுடைய பக்குவ மறிந்து செய்யப்படுவதாகும். முதல் தீட்சைக்கு சமய தீட்சை என்கின்ற பெயர் எதனால் உண்டானது? இந்த தீட்சை செய்து கொண்டாலே சைவ சமயத்திற்குரியவனாகின்றான். இதனால் சமய தீட்சை என்று பெயர். இந்த சமய தீட்சைக்கு சிறப்பு உள்ளதாகியால் விசேஷ தீட்சை என்றும் மோட்ச தரத்தக்கதாகையால் நிர்வாண தீட்சை என்றும் மற்ற 2 தீட்சைகளுக்கும் பேருண்டாகியது. நிர்வாணம் என்பது மோட்சத்தை ஒரு பெயரா? மோட்சத்துக்கு ஒரு பெயர். எல்லாம் தண்டலி இருக்குது. விபூதி உருத்திராக்கம் தரித்து கொள்ளவும் சிவதரிசனம் சிவார்ச்சனை செய்யவும் விவேகமில்லாத மிருக முதலான செந்துகளுக்கு சிவமுன்னியமும் எவ்வாறு சித்திக்கும்? பரமேஸ்வரன் அனாதி கேவலத்துக்கு கிடந்த ஆன்மாக்களை அனாதி சிருஷ்டி செய்கிற காலத்திலே தான் தலமாகவும் தீர்த்தமாகவும் மூர்த்தியாகவும் திருமேனி கொண்டெழுந்தருளி சிவஸ்தலங்களிலே
புழு முதலானவை சனித்தாலும் நசித்தாலும் சிவபுண்ணியம் உண்டாகவும், தீர்த்தத்திலே மீன் முதலானவை சனித்தாலும் வசித்தாலும் நசித்தாலும், நாட்கால் மிருகங்கள் மனிதர் முதலானவர்கள் பசிகள் முதலானவைகள் தீர்த்தத்தை குடித்தாலும் முழுகினாலும் திவலைகள் தெறிக்கப்பட்டாலும் சிவபுண்ணியம் உண்டாகவும் அருளினர். மறுபிறவியில் சிவலிங்க பெருமானுக்கு செய்யும் அபிஷேகம், அர்ச்சனை, நிவேதனம் முதலானவைக்குரிய விருஷ சாதிகளாலும் நெல் முதலிய பயிர்களாலும் பசு முதலாகிய மிருக சாதிகளாகவும் சனிப்பித்து சிவபுண்ணியம் உண்டாக்குவர். பசு முதலான சில மிருகங்கள் சிவலிங்க பெருமானுக்கு செய்யும் அபிஷேகம் முதலிய வைகளுக்கு எவ்வாறு உதவுகின்றன? பசு தன்னிடத்தில் உண்டாகும் பஞ்சகவ்யம், கோரோசனை இவைகளால் உதவுகின்றது. பஞ்சகவ்யமாவது பால், நெய், தயிர், கோமயம், கோசலம் என்பவைகளாகும். இவ்வாறு அபிஷேகத்திற்கு உதவுவதன்றி பால், தயிர், நெய் நிவேதனத்திற்கு உதவுகின்றது. இன்னும் எதற்கு உதவுகின்றது? பசுவும் அதன் இனமாகிய எதுதும் பேரி மத்தள முதலான தோற்கருவி மூலமாகவும் யாழ் முதலான நரம்பு கருவி மூலமாகவும் உதவுகின்றது. இன்னும் கோரோசனம், கொம்பு, அபிஷேகமான சிரிங்கி முதலியன தந்து உதவுகின்றது. பஞ்சகவ்யம் என்பது பஞ்சகவ்யம் என்பது யாது? பஞ்சகவ்யம் என்பது பசுப்பால், பசுந்தயிர், பசுநெய், பசுவின் சாணம், பசுவின் சிறுநீர் ஆகிய ஐந்தமாம். பசுவின் சாணம் மற்றும் சிறுநீர் ஆகிய இரண்டையும் நீக்கி சிலர் வெண்ணெய் திரட்ட பால் என்பது ஆகமங்களுக்கும் உலக வழக்கத்திற்கும் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள திருக்கோயில் வழக்குக்கும் முரணாகும். உதாரணமாக 866 என்ற திருவண்ணாமலை கல்வெட்டில் திருவண்ணாமலை உடையார்க்கு பஞ்சகவ்யம் ஆடியருள நித்தமும் சிறுகாலை சந்தியில் திருவண்ணாமலை என்னும் நாளியால் கோமுத்திரம் உலக்கும் கோமயம் ஆளாக்கும் பால் நாளி உலக்கும் தயிர் நாளி உரியும் நெய் நாளியும் ஆக இப்படி முத்தமும் என்றிருத்தல் காண்க. இதனை ஒன்றும் விளங்குதில்லை. இதில் கோமுத்திரம் கோமயம் அளவுகளை நோக்கு அவ்வளவையும் அப்படி செய்யறாண்டு சொல்லி. கர்ப்ப கிரகத்தில் சூரிய வெப்பமும் காற்றோட்டமும் இல்லாத நிலையில் கிருமிகள் விளை நிலமாதலை தடுத்தற்கு கிருமி கொல்லியாகிய செரமீசைட் கோமூத்திரமும் கோமயம் நிறைய உபயோகிக்கப்படுதல் அவசியம். எங்க இப்ப பஞ்சகவ்யமான 5 சிவ வழிபாட்டு குவந்தது என்பதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டு? உண்டு. ஆண் அஞ்சாடும் முடியான் ஆணிலங்கிளரைந்து மாடுவர். இந்த தேவாரத்தின் பதியங்களை சொல்லி இருக்குது. அங்க வேற ஆண் அஞ்சாடும் முடியான் திருஞான சம்பந்தர் படிச்சிருக்கிறார். ஆணிலங்கிளரைந்து மாடுவர், அதுவும் திருஞான சம்பந்தர் தான். ஆணில் நல்ல 5 ஆடுவர், அதுவும் சம்பந்தர். ஆவினு கருங்கல மரணஞ்சாடுதல் அப்பர். 5 கொலாம் அவர் ஆடினதாமே அப்பர். ஆணஞ்சும் ஆடும் அமரர்கள் தம்பர் சுந்தரர். பாடலொன்றஞ்சும் ஆடவெல்லானே அதுவும் சுந்தரர். அப்ப அதுல பார்க்க சொல்லி இருக்குது. சிவவழிபாட்டுக்கு ஆண் 5 சிவ வழிபாட்டுக்கு வந்தது என்பதற்கு ஏதேனும் ஆதாரம் உண்டு ஜெவிய பார்க்கட்டாம். திருவண்ணாமலை திருக்கோயிலில் அதிகாலை பஞ்சகவ்ய அபிஷேக கட்டளை உள்ளது. மேலும் இது குறித்து கல்வெட்டுகளில் காணலாம். மற்ற எந்த மிருகம் இவ்வாறு உதவுகின்றது? புனுகு, பூனை, கஸ்தூரி மிருகம் இவைகளும் உதவுகின்றன. மயில் விசிறு ரூபமாய் உதவுகின்றது. மயில் விசிறு ரூபமாய் உதவுகிறதா. புனுகு பூனையும் கஸ்தூரி மிருகமும் இப்படி உதவுதாம். என்ன இதுகளுக்கு? சரி, படியும். அடுத்த விருஷ சாதிகள் எவ்வாறு உதவுகின்றன? சந்தனம் அபிஷேகம் அலங்காரத்திற்கும், வாழை, பலா, மா, தெங்கு முதலிய சில விருட்சங்கள் அபிஷேகத்திற்கும் நிவேதனத்திற்கும் உரிய கனிவர்க்க மூலமாகவும், எலும்பிச்சை, நாரந்தை முதலியன மரங்கள் அபிஷேகத்திற்கும், வில்வம் முதலான விவேதத்திற்கும் கனி மூலமாகவும் உதவுகின்றன. இதுவுமின்றி திருமஞ்சன திரவிய மூலமாகவும் உதவுகின்றன.
வில்வம் முதலிய விருட்சங்கள், செடிகள், கொடிகள் சிவார்ச்சனைக்குரிய திருப்பள்ளித்தால மூலமாக உதவுகின்றன. திருப்பள்ளி தாமமாவது பத்திர புஷ்பம். இந்த புஷ்பங்கள் கோட்டுப்பூ, சொடிப்பூ, நீர்ப்பூ, புகற்பூ என 4 வகையாக இருக்கின்றன. இதற்கு உதாரணமாக சரித்திரங்கள் உண்டோ. பல விஷயத்தினால் கருக்குருவி நேரை என்னும் பட்சிகளும் பன்றியும் மோட்சமடைந்தன. உண்மைதானே? கருங்குருவி, நேரை, இதுவுமன்றி யானை, நாகம், சிலந்தி, வானரன், தவளை, அணில், எறும்பு முதலியவைகள் மோட்சமடைந்தன. திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆண்பனை பெண்பனை ஆகும்படி பதிகமருளி செய்த போது அந்த பெனைக்கு மோட்சம் கிடைத்தது. சந்தனாச்சாரியார்கள் ஒருவராகிய உமாது சுவாச்சியாரி சிதம்பரத்தில் ஒரு முள்ளி செடிக்கு தீட்சை செய்ய அச்சடி அப்போதே தீந்து மோட்சம் அடைந்தது. அப்பா, வீடுபோராகிய முத்தியை பெறுவதற்கு நேர் வழியாது. ஞானத்தை உயிர்க்கு ஏற்படுத்தும் 12 திருமுறைகளையும் 14 சாத்திரங்களையும் முதலில் தான் கற்க வேண்டும். பின்பு பிறர்க்கு கற்பிக்க வேண்டும். அவற்றில் உள்ள சிறந்த பொருட்கள், நுட்பங்களை நல்லாசிரியரிடத்தான் கேட்க வேண்டும். பின்பு பிறருக்கு எளிமையாக எடுத்துரைக்க வேண்டும். அதற்கு அரிய பெரிய அத்தகு அரிய பெரிய பொருட்களை பற்றிய சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இந்த 5 வழிகளும் இறைவன் திருவடியாகிய முத்தி பேற்றினை அடைவதற்கு அரிய மேலான நேர்வழியாகும். இதற்கு பிரமாணம் வருமாறு ஞான நூல் தனையோதல், ஓதிவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், 5 இறைவனடி அடைவதற்கும் எளிதில் ஞான பூசை. சித்தியார்ல 275வது பாடல்ல லம்போதரன் இந்த பாட்டு சொல்லுவேன். லம்போதரன் இந்த பாட்டு நடுக சொல்றவன். இத்தகு ஞானம் உயிர்க்கு அப்போது கிட்டும். முதலில் ஞானத்தை பெற வேண்டும் என்னும் வேட்கையை பெருக்கும். அதாவது வேணவா உயிர்க்கு ஏற்பட அவா அந்த முதலில் ஞானத்தை பெற வேண்டும் என்ற வேட்கை, அதாவது வேணவா என்ற அந்த அவா இருக்க வேண்டும். அந்த வேட்கை பெருக பெருக உயிர்கள் பல சிவப்பணிகளில் ஈடுபடும். அத்தகைய ஈடுபாடு உயிர்க்கு மெல்லபரிவாகம், இருவினையொப்பு, சத்து நிவாதம் ஆகியவற்றை நிகழ்த்தும். அப்போது உயிர்க்கு ஞானம் கிட்டும். மெல்லபரிபாகம் என்பது யாது? பசி மலபரிபாகம் என்பது யாது? ஆணவ மலத்தில் ஆற்றல், ஆன்மானின் அறிவு, இச்சை செய்களை மறைக்க இயலாமல் நிற்கும் நிலையே மலபரிபாகம் எனப்படும். மலம் ஆணவ மலம், பரி உபசர்க்கம், பாகம் திரிவு, பக்குவம். அதாவது ஆணவ மலத்தின் காரியங்கள் ஆகிய மோகம், மதம், இராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்னும் கெட்ட எண்ணங்கள் ஆன்மாவை நீங்குதல். கெட்ட குணங்கள் ஆன்மா அறிவை விட்டு நீங்குதல். மலபரிபாகத்தில் பயன் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்பது யாது? ஒருவன் தான் செய்த நல்வினை பயனாகிய இன்பத்தில் விருப்பும், தீவினை பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் கொள்ளாமல் 2 பயன்களை சமமாக கருதும் நிலையை எய்துவது இருவினை ஒப்பு எனப்படும். இருவினை ஒப்பின் பயனாக சத்து நிவாதம் நிகழும். சக்தி நிவாதம் என்பது யாது? சக்தி இறையருள் நிவாதம் வீழ்ச்சி. உயிரின் அறிவு, இச்சை செயல்களை திரோதானமாய் நின்று மறைப்பு செய்து வந்த இறைவனது அருளாற்றல் மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் எய்த பெற்ற உயிரின் மீது பதிதல் சக்தி நிவாதம் எனப்படும். அதன் பயன் சிவபுண்ணியமாகிய தவமாகும். புண்ணியம் எத்தனை வகைப்படும்? புண்ணியம் பதி புண்ணியம், பசு புண்ணியம் என 2 வகைப்படும். பதி புண்ணியம் சிவபுண்ணியம் எனவும் படும். பசு புண்ணியம் உயிர் புண்ணியம் எனவும் படும்.
இருவகை புண்ணியங்களின் இயல்பு யாது? பதிபுண்ணியம் சிவபெருமான் நோக்கி செய்யப்படும் நற்செயல்கள் ஆகும். சிவபெருமானை தவிர்த்து வேறு எவரையும் நோக்கி செய்யும் நற்செயல்கள் அனைத்தும் பசுபுண்ணியமாகும். பதிபுண்ணியங்கள் ஒருபோதும் அழிவில்லாமல் என்றும் நின்று முக்தியை கொடுக்கும். பசுபுண்ணியங்களுக்கு பயன் உண்டு, ஆனால் அப்பயன் அனுபவித்து முடிந்ததும் அழிந்துவிடும். பதிபுண்ணிய பயன் சிவபெருமானால் அனுபவிக்கப்படாததால் அழிவதில்லை. அதன் பயன் உயிர்களுக்கு நிலையான இன்பத்தை தருவதே ஆகும். பசுபுண்ணியம் பசுபுண்ணியம் பயன் அழிந்து விடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வருமாறு: பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுப்பது பசு புண்ணியம். அவ்வுணர்வின் பயனாக அவனுக்குள்ள பசி ஆறுகிறது. அவனுக்கு மீண்டும் பசி வரும்போது முன்பு உண்ட உணவின் பயன் அனுபவிக்கப்பட்டு விட்டதால் அவனுக்கு செய்த பசு புண்ணியமும் அத்தோடு அழிந்து விடுகின்றது. இவ்வுண்மையை சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம் முதல் அதிகரணத்தில் உள்ள வெண்பாவில் பசித்து உண்டு பின்னும் புசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம் என்று மெய்கண்டார் அருளி செய்துள்ளார். உயிர்களுக்கு செய்யும் நல்வினைகள் இறைவனை நினைத்து அவன் அருளால் செய்யப்படுவதாக கருதி செய்வோமானால் அவை பதிபுண்ணியமாகும். இத்தகு சிவப்புண்ணியங்களில் ஈடுபடுவதற்கு வழியாது. இத்தகு சிவபுண்ணியங்களில் ஈடுபடுவதற்கு நற்குருவை நாட வேண்டுவது முதற்கண் செய்ய வேண்டியதாகும். அத்தகு குருவருளில் நின்று ஒளியினால் தவ முயற்சியாகிய சிவபுண்ணியத்தில் ஈடுபாடு ஏற்படும். நற்குரு என்பவர் யார்? சரிய கிரிய யோகம் ஆகிய நெறிகளை உணர்த்துபவர். சரிய கிரிய யோகமாகிய நெறிமுறைகளை உணர்த்துபவர் கிரியா குரு எனப்படுவார். ஞானத்தை உணர்த்துபவர் ஞான குரு எனப்படுவார். ஞானத்தை சிவபெருமான் ஒருவனை உணர்த்துவார். எனவே அவனே ஞானகுரு ஆவார். கிரியாகுரு சரிய முதலியவற்றை எவ்வாறு உணர்த்துவர்? சமயதீக்கை, விசேதீக்கை முதலியவற்றை தவ முயற்சியில் ஈடுபடும் மாணவருக்கு அளித்து சரிய முதலியவற்றை உணர்த்துவர். நாம் வாசிக்கிறது. தீட்கை என்பது யாது? அது எத்தனை வகைப்படும்? தீட்சை அதாவது தீட்சை என்ற வட சொல் திரிந்து தீக்கை ஆயிற்று. தீ கெடுத்தல், ஷை கொடுத்தல், அதாவது பாசத்தை கெடுத்து மோட்சத்தை தரும் பொருட்டு குருவிடமிருந்து பெறும் மந்திரோபதேசம் பொதுவாக தீக்கை எனப்படும். தீக்கையில் பல வகைகள் உள்ளன. அவற்றில் 3 முக்கியமானவை. அவை வருமாறு: சமய தீக்கை, உபயநயனம் எனப்படும் பூநூல் போடுவது எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல சைவ சமை என்பவருக்கு சமய தீக்கை அவசியமாகும். பூநூல் அணியாதவர் வேதியர் ஆகார். அவ்வாறே சமயதீக்க பெறாதவர் சைவ சமய ஆகார். இது சமய நுழைவுக்கு அனுமதி பெறுவதாகும். இட் இஸ் ஜஸ்ட் லைக் an entrance to the சைவிசு. அது என்னது? விசேட தீக்கை கிரியாவாத யோகாவாத முறைகளில் செய்யப்படுவது. இந்த தீக்கை பெற்றவரே சிவலிங்க மூர்த்தியையோ மகேஸ்வர மூர்த்தியையோ எழுந்தருளை செய்து குருவிடம் பெற்று சிவபூசை செய்வதற்குரிய தகுதியுடையவர் ஆவர். இந்த தீக்கையினை பெற பின்வரும் செய்யப்படும் பிறப்பூசை மற்றும் அகப்பூசைகளில் சேருமான் முனைந்து நின்று அருளை வழங்குகின்றான் என்று சிவாமங்கள் கூறுகின்றன. மற்றத நிர்வாண தீட்கை பாசபந்தம் அனைத்தையும் நீக்குதல் சிவபெருமான் திருவடியை அடையும்படி செய்யும் தீக்கை நிர்வாண தீர்க்கையாகும். இந்த தீர்க்கை குருநாதர் சீடனது மலத்தை நீக்கும் பொருட்டு 6 அத்துவாக்களிலும் சங்கீதமாயிருக்கும் கன்மங்களை எல்லாம் போக்குவார். கன்மம் நீங்கவே மாயா காரியங்களும் ஆணவத்தை அடையும். ஆணவத்தடையும் அறவே நீங்கும்.
அப்போது திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறி ஞானத்தை வழங்கும். இவற்றை பற்றிய விரிவான விளக்கங்களை சிவஞான மாபாடியத்தில் காணலாம். அதுதான் எங்களுக்கு கிடைக்குது இல்லையே. அடுத்த வாசி. தீக்கையின் போது உச்சரிக்கும் பொருட்டு மந்திரங்கள் உள்ளனவா? சமய தீட்சையின் போது அணிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு அங்கத்திலும் உரிய மந்திரம் சொல்லி திருநீட்டை தண்ணீரில் குழைத்து இட்டுக் கொள்ள வேண்டும். பின்பு ருத்ராட்ச மாலையை கொண்டு குருநாதர் உபதேசித்தபடி அஞ்செழுத்து மந்திரத்தை 108 முறை எண்ண வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தீக்கைக்கும் ஒவ்வொரு வகை மந்திரம் உண்டு. தீக்கைகளின் போது கை விரல்களால் செய்யப்படும் பல்வேறு முத்திரைகளும் உண்டு. அவற்றையெல்லாம் சற்று முயன்று கற்க வேண்டும். இதனை படிக்கும் போதே சிலை சுற்றுகிறது. சிவபுண்ணியத்தில் ஈடுபடுவதற்கு எவ்வளவு சிரமம் மேற்கொள்ளப்பட அவசியம். அதே ஒரு கேள்வியா போட்டிருக்கிறேன். சிவபுண்ணியம் என்பது சிவனை நினைந்து செய்யும் நற்செயல்கள் என்று முன்பே கூறப்பட்டது, நினைவிருக்கலாம். தீட்சை முறைகள் அனைத்தும் நமது உள்ளத்தை பக்குப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட சடங்குகளே ஆகும். பலர் சடங்கு மாத்திரையாக இவற்றையெல்லாம் செய்வார்கள். ஆனால் சிவனை நினைந்து நற்கருமம் செய்தல் என்னும் முதன்மையான விதியை மட்டும் பிடிக்காமல் ஒழுகுவர். தாம் கற்ற சாத்திர அறிவை பற்றி பெருமை அடித்து கொண்டிருப்பார்கள். அந்த அறிவே சிவனர்னால் நமக்கு கிடைத்தது என்ற உணர்வு மறந்து திரிவர். எனவே சடங்குகளை நினைத்து தியப்படைய வேண்டாம். சமயதிக்க மட்டுமோ அல்லது விசேஷ தீக்கையுமோ பெற்று அளவோடு மந்திரங்களையும் முத்திரைகளையும் கற்றுக்கொண்டு இறை உணர்வோடு எப்போதும் ஒழுகி வந்தால் போதும். அதுவே தவமாகும். தன்முனைப்பு சிறிது சிறிதாக அடங்க வேண்டும். எல்லாம் அவன் செயல், சிவன் செயல் என்ற உணர்வு தலைப்பட வேண்டும். அஞ்செழுத்தை சதா எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே போதும். தமய சீர்க்கை அஞ்செழுத்தை விதிப்படி எண்ணும் பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. விசேட தீக்கை நம்மை அன்றாடம் சிவபூசையில் பழக்குகிறது. எனவே இவ்விரு தீக்கைகளும் இன்றியமையாதன ஆகும். இவ்விரண்டிற்கு நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதாவது நாம் செய்யலாம் அல்லவா? நம் உள்ளத்தில் சிவநினைவு ஒன்றே எப்போதும் வேண்டற்பாளது. புற சடங்குகளில் எல்லாம் அவ்வளவு நாட்டம் தேவையில்லை என்னும் உண்மையை சாத்திரம் பல பேசும் குலக்கர்கள் கோத்திரமும் சலமும் கொண்டேன் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள் அருளும் மாட்பேரரே என்று திருநாவுக்கரசர் 60வது பதிகத்தில் 3வது பாடல்ல சொல்லியிருக்கார் என்று அப்பரடிகள் நமக்கு அருளி செய்துள்ள திருவாக்கிலிருந்து உணரலாம். அவரே இருந்து சொல்லுவன் கேண்மீன்கள் அஞ்செழுத்தோதினால் அருந்தவன் தெரும் என்று 5வது 60வது பதிகத்தில் 4வது பாடல்ல என்று குருநாதராக அமர்ந்து கூறியதால் அதுவே நமக்கு பிரமாணமாக உள்ளது. 35 முடிஞ்சு படி. சரிய கிரிய யோகம் ஆகியவற்றை செய்தால் முத்தி கிடைக்குமா? அல்லது ஞானம் பெற்றால்தான் முத்தியை பெற முடியுமா? ஞானம் என்பது சரியை முதலிய தவங்களின் விளைவே ஆகும். சரிய கிரிய யோகம் ஞானம் என்பன முறையே அரும்பு, மலர், காய், கனி போன்றவை என்பதை தெளிவுபடுத்தி விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் 4 அரும்பு, மலர், காய், கனி போல அன்றோ பராபரமே என்று தவராஜசிங்கம் தாய்மானவர் அருளி செய்துள்ள சில நோய்களுக்கு அரும்பை மட்டும் உண்டால் அந்நோய் நீங்குவதை காண்கின்றோம். வேறு சில நோய்களுக்கு மலரை மட்டுமோ காயை மட்டுமோ உண்டாலே நோய் நீங்குகின்றது. அவ்வாறே சரியை நெறியில் நின்றாலும் மலநீக்கம் பெற்று வீடு பேறு எய்தலாம். கிரியை யோகம் ஆகிய நெறிகளில் நின்றாலும் முத்தி பெறலாம். ஞானம் கனி என போற்றப்படுவதற்கு காரணம் இறைவனை நினைத்து கலந்த அன்பாகிய கசிந்து உள்ளுருகும் நிலையை அது நன்மை இட்டு செல்வதாலேயே கசிந்துள்ளூரும் அதெல்லாம் வருது சிவபுராணத்துல. இந்நிலை ஞானத்தின் சரியை முதலிய உடையவருக்கு உண்டு. எனவேதான் ஞானம் ஈசன்பால் அன்பே. சம்பந்தர் புராணம் நான் வாசிக்கிறேன்.
சரிய கிரிய யோக ஞானம் என்னும் 4 நெறிகளில் ஏதேனும் ஒரு நெறியில் உரைப்போடு நின்றால் வீடு பேறு பெற முடியும் என்பதை மெய்ப்படுத்தும் பொருட்டே அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர் ஆகிய 4 பேர் பெருமக்களை நம் முன்பு தோன்றச் செய்து இறைவன் நமக்கு வழிகாட்டியுள்ளான். இந்நான்கும் சிவனை அடைவிக்கும் சிவநெறிகள். எனவே இவற்றை கடைப்பிடிப்பவர்கள் சிவனடியார்கள் எனப்படுகிறார்கள். இவ்வுண்மையை சிவஞான சித்தியாரில் ஞானம் யோகம் கிரிய சரியை நாளும் நாதன் தன் பணி நானா நான் இருக்கும் உரியன் என்று அருணந்தி சிவம் அருளிச் செய்துள்ளார். ஓம் நமச்சிவாய. வாழ்க ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க. நீர் களைச்சு போனீர்.